மதியாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் அந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்யப்படுகிறதா. அதுக்கு அப்படியே கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்களேன். எப்பொழுதும் ಯಾವಾಗಲೂ ಸಮಸ್ಯೆ ಕೊಡುತ್ತಾ, இவள் அடிக்கடி வந்து என்னை அழைக்காதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ಈ ಸ್ತ್ರೀ ஒரு நாள் இல்ல, ಒಂದಿನವಲ್ಲ, நேரம் கிடைக்கும் போதெல்லாமே அந்த நியாயாதிபதி எடுத்துட்டு போறாங்க. ಸಮಯ ಸಿಗುವಾಗೆಲ್ಲ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಹತ್ರ ಹೋಗ್ತಿತ್ತು. இந்த நியாயாதிபதி யாரு? ಈ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಯಾರು? ஒரு மனுஷன், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, தேவனுக்கு பயப்படாதவன், ದೇವರಿಗೆ ಹೆದರದವನು, மனுஷர்களை மதியாதவன், ಮನುಷ್ಯರಿಗೆ ಲಕ್ಷ್ಯ ಕೊಡದವನು. புரியுதா நான் சொல்றது? இந்த மனுஷன் சாதாரணமான ஒரு மண்ணான மனுஷன், ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಬ್ಬ ಮಣ್ಣಾಗುವಂತ ಮನುಷ್ಯನೇ. அந்த பட்டணத்துல இவர் நியாயாதிபதி, ಆ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅವನು ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದ. சோ அவன் வந்து முதலாவது தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷர்களை மதிக்காதவனும் ஆயிருக்கிறான். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡದವನು, ಮನುಷ್ಯರಿಗೆ ಲಕ್ಷ್ಯ ಮಾಡದವನು. அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல ಹಾಗೆ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಳಿ இந்த ஸ்திரீ போய், ಈ ಸ್ತ್ರೀ ಹೋಗಿ எனக்கு நியாயம் வேணும் என்று கேக்குறாங்க. ನನಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾಳೆ. நியாயம் வேணும் என்று கேக்குறாங்க. ನ್ಯಾಯವನ್ನು ಹೇಳಿ, ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ಒಂದಿನವಲ್ಲ, ಎರಡು ದಿನವಲ್ಲ, தொடர்ந்து தொடர்ந்து ಎಡಬಿಡದಾಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. தொடர்ந்து ಸ್ಥಿರವಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. அப்போ அந்த மனுஷன் யோசிக்கிறா, ಆ ಮನುಷ್ಯನು ಯೋಚನೆ ಮಾಡ್ದ, நான் தேவனை பயப்படுறது இல்ல, ದೇವರಿಗೆ ಭಯಪಡೋದಿಲ್ಲ, மனுஷர்களை நான் மதிக்க மாட்டேன், ಮನುಷ್ಯರಿಗೆ ಲಕ್ಷ್ಯ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆனா இந்த ஸ்திரீ பார்த்தா, ಆದ್ರೆ ಈ ಸ್ತ್ರೀ ನೋಡುವಾಗ தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாளே, ಎಡಬಿಡದಾಗೆ ಬರ್ತಿದ್ದಾಳೆ, எப்படியாவது என்ன செய்யணும், ಈಗಾದ್ರೂ ಏನು ಮಾಡಬೇಕು, நியாயம் செஞ்சே ஆகணும், ಈಗ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನಿಸಲೇಬೇಕು. அப்படி செய்யலன்னு சொன்னா, ಹಾಗೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ இவ என்ன ಈಕೆಯೊಂದಿಗೆ தூங்குறது கூட விட மாட்டா, ಈಕೆನ ನಿದ್ದೆ ಮಾಡೋಕ್ಕೂ ಬಿಡಲ್ಲ. அப்படிதானே? ಹಾಗೆ ಅಲ್ವೇ? நம்ம நிறைய நேரங்கள வீட்டுல அப்படிதான், ನಾವು ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಅನ್ಕೊಂತೀವಿ. நினைச்சது கொண்டு வந்து கொடுக்கலன்னா, ನಾವು ನೆನೆಸಿದ್ದು ತಗೊಂಬಂದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ராத்திரி தூக்கத்துல கூட அதை வச்சுதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், பெணாத்திட்டு இருப்போம். ರಾತ್ರಿ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನಿಟ್ಟೆ ನಾವು ಗೊನುತ್ತಾ ಇರ್ತೀವಿ. நான் கேட்டுட்டே இருக்கிறேன், இவ்வளவு நாளா கேட்டிருக்கேன், வாங்கித்தார ஆள் இல்லையே, ನಾನು ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ, ಇಷ್ಟು ದಿವಸ ಆದ್ರೂ ತಕ್ಕೊಡಕ್ಕೆ ಮನಸ್ಸಿರಲಿಲ್ವೇ, அல்லது நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த கஷ்டத்தை தீர்க்க யாரும் இல்லையே, ನಾನು ಈ ರೀತಿಯ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಕಷ್ಟ ತೀರ್ಸೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲವೇ, நான் இந்த வியாதியோடு கூட இருக்கிறேன், என்னை காண்பதுக்கு யாரும் வரவே இல்லையே, ನಾನು ಈ ರೋಗದೊಂದಿಗೆ ಇದ್ದೀನಿ, ನಾನು ನೋಡಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲವೇ, என் குடும்பம் சமாதானம் இன்மையா இருக்கிறதே, ನನ್ನ ಕುಟುಂಬ ಅಸಮಾಧಾನವಾಗಿದೆಯೇ, இதை பத்தி யாருமே கேட்கறதுக்கே ஆள் இல்லையா, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಕೇಳೋದಕ್ಕೆ ಯಾರು ಮನಸ್ಸೇ ಇಲ್ಲವೇ, இது யாருக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? கணவனை குறித்து சொல்லிட்டு இருப்பீங்க, இது ಯಜಮಾನರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಾ, அல்லது மனைவி குறித்து சொல்லிட்டு இருப்பீங்க, ಹೆಂಡತಿ ಕುರಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஆனா இங்க இந்த ஸ்திரீ என்ன செய்யறான்னு சொன்னா, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಈ ಸ್ತ್ರೀ ಏನ್ ಮಾಡತ್ತಂದ್ರೆ, ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. ಒಂದಿನವಲ್ಲ, ಎರಡು ದಿನವಲ್ಲ, ಎಡಬಿಡದಾಗಿ ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. அப்ப நம்ம ಹಾಗೆ ನಾವು நம்முடைய காரியங்களுக்காக ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்படி போயிட்டு இருக்கோம், ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೇಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ, எப்படி நம்முடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்துல சொல்லிட்டு இருக்கோம், ಹೇಗೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟೊತ್ತು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ, எவ்வளவு நாள் ஜெபித்துட்டு இருக்கீங்க, ಎಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ, உங்களுடைய விடுதலைக்காக எவ்வளவு நாள் ஜெபித்துட்டு இருக்கீங்க, ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಎಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ. கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிங்களேன், ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒருவேளை ஒரு வாரம் ஜெபித்து இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಒಂದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಬಹುದು, ஒரு மாசம் ஜெபித்து இருக்கலாம், ಒಂದು ತಿಂಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಬಹುದು, இல்ல 6 மாசம் ஜெபித்து இருக்கலாம், 6 ತಿಂಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಬಹುದು. ஒண்ணு நடக்கலன்னா என்ன செய்வீங்க? ಒಂದು ನಡೆದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? அடுத்தது என்ன செய்வீங்க? சப்ஸ்டிட்யூட் தேடுவீங்க, அப்படிதானே? ಬೇರೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಹುಡುಕ್ತೀರಾ. 2 நாள் ஒரு ஜெபத்துக்கு பதில் வரலனாலே உடனே என்ன செய்வீங்க? 2 ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ பதில் ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? சொல்லுங்களேன், ಹೇಳಿ. உடனே பாஸ்டருக்கு ஃபோன் போடுவீங்க, ಕೂಡಲೇ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತೀರಾ. ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்களேன், ஒத்துக்கிறீங்களா? ஆமென். ಮಹೇನ್. ஆனா இந்த ஸ்திரீ, ಆದ್ರೆ ಈ ಸ್ತ್ರೀ
எந்த சப்ஸ்டிடியூட் தேடல, எந்த சப்ஸ்டிடியூட் தேடல, வேற யாருன்னு ಹುಡುಕ್ಲಿಲ್ಲ. ஏன்னா வயிற்று வலி யாருக்கு? ಹೊಟ್ಟೆ ನೋವು ಯಾರಿಗೆ? அந்த பெண்ணுக்கு தான், ಆ ಸಹೋದರಿಗೆ. நியாயம் யாருக்கு வேணும்? அந்த ஸ்திரீக்கு தான் வேணும். ನ್ಯಾಯ ಯಾರಿಗೆ ಬೇಕು? ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಬೇಕಾಗಿರೋದು. அதனாலதான் ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ அந்த ஸ்திரீ தொடர்ந்து எங்க போறாங்க? ಆ ಸ್ತ್ರೀ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ? அந்த நியாயாதிபதி கிட்ட போறாங்க. ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಹತ್ರ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியுள்ள ದೇವರು, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ನೀತಿವಂತನು. அப்ப அவருடைய சமூகத்துல நாம் போகும்போது, ಅವ್ರ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಾಗ, அவருடைய சமூகத்துல நாம் கேட்கும்போது, ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವಾಗ ஆண்டவர் நமக்கு செய்யாம இருப்பாரா? ದೇವರು ನಮಗೆ ಮಾಡದೇ ಇರ್ತಾರಾ? சொல்லுங்களேன், ಹೇಳಿ. அதுதான் நம்ம என்ன செய்யணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, முதல் வசனத்தை மீண்டுமாக படிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. ಯಾವ ಕಾರ್ಯದ ಕುರಿತವಾಗಿ ನಾವು ಬೇಸರಗೊಳ್ಳಬಾರದು. ஆண்டவர் இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ದೇವರೊಂದಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? போராடி ஜெபிக்கணும். ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ போராடி ஜெபிக்கணும். ಹೋರಾಡಬೇಕು. யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபித்தார். ಯಾಕೋಬನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ. எதுவரைக்கும் போராடினார்? ಎಲ್ಲವರೆಗೂ ಅವನು ಹೋರಾಡದ. என்னை ஆசீர்வாதித்தால் வழியா நான் உங்களை விட போறதில்லை. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡದೇ ಇದ್ರೆ ನಾನು ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ரா முழுவதாக போராடுறாரு. ರಾತ್ರಿ ಹಗಲು ಹೋರಾಡ್ತಾನೆ ಇದ್ದ. ரா முழுமையாக போராடுறாரு. ಇಡೀ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಹೋರಾಡ್ತಿದ್ದ. ಇನ್ನು ಕೊಂಚ நேரத்துல விடிய போகுது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲ ಬೆಳಕಾಗ್ತಿದೆ. என்னை விடுப்பா, நான் போறேன். ನಾನು ಬಿಡಪ್ಪ, ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. ஆனா அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, என்னை ஆசீர்வாதித்தால் வழியா நான் விட மாட்டேன். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. அப்ப நம்முடைய ஜெபம் ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ உறுதியா இருக்கணும், ದೃಢವಾಗಿರಬೇಕು. நம்ம நினைத்தது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்க போகணும்? ನಾವು ನೆನೆಸೋದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದನ್ನ ನಾವೆಲ್ಲ ಹೋಗಿದಿರಬೇಕು. நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்துக்கு நாம் போக வேண்டும். தேவச்சனமே, ನೀತಿವಂತನಾಗಿರುವಂತ ದೇವರಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾವು ಹೋಗಬೇಕು. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ಯಾವ ಕಾರ್ಯವಿದ್ರೂ ಸರಿ, அவர் செய்கிறது நமக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி, ಅವ್ರು ಮಾಡೋದು ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ತಡವಾದ್ರೂ ಸರಿ, நம்முடைய ஜெபத்துக்கு வரக்கூடிய அந்த விடுதலைக்கான ஜெபத்துக்கு வரக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் லேட் ஆயிருக்கலாம். ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಉತ್ತರ ಬರೋದು ತಡೆಯಾಗಿರಬಹುದು. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ஜெபத்தை ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ விடக்கூடாது, ಬಿಡದಾಗಿರಬೇಕು. தேவ சமூகத்துக்கு போவத, ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋಗೋದನ್ನ விடக்கூடாது, ಬಿಡಬಾರದು. அதுதான் நமக்கு இங்க இந்த ஸ்திரீ மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுத்தார். ಅದೇ ಈ ಸಹೋದರಿ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. கடைசி வரையும், ಕಡೆ ತನಕ அந்த ஸ்திரீக்கு நியாயம் செய்யற வரைக்கும், ಆ ಸ್ತ್ರೀಗೆ ನ್ಯಾಯ ಮಾಡೋ ತನಕ அந்த ஸ்திரீ என்ன செய்யல? ஓயில. ಆ ಸ್ತ್ರೀ ಏನ್ ಮಾಡ ಓಡಿಲ್ಲ, ஓயாமல் போறாங்க, ಎಡಬಿಡದಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. நம்ம உதாரணத்துக்கு ஒரு டாக்டரை தேடி போறோம்னு வச்சுக்கோங்களேன். ನಾವು ಡಾಕ್ಟರ್ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ஒரு 8 நாள் நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அவர்கிட்ட. ಒಂದು 8 ದಿವಸ ನಾವು ಎಡಬಿಡದಾಗೆ ನಾವು ಚಿಕಿತ್ಸೆನ ಮಾಡ್ಕೊಂತೀವಿ. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி கொஞ்சம் கூட குறையல. ಅದು ನಮಗೆ ಇರುವಂತ ರೋಗ ಸ್ವಲ್ಪನೂ ಕಮ್ಮಿ ಆಗಿಲ್ಲ. உடனே நம்ம என்ன செய்வோம்? ಕೂಡಲೇ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? வேற டாக்டரை தேடி போறோம் இல்லையா? ಡಾಕ್ಟರ್ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತೀವಿ. ஏன்? ಯಾಕೆ? ஆனா இங்க இந்த ஸ்திரீயை பாத்தீங்களா, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸ್ತ್ರೀ ನೋಡುವಾಗ வேற எங்குமே போகல, ಆಕೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಿಲ್ಲ. தொடர்ந்து எங்க போறாங்க? அந்த நியாயாதிபதி கிட்ட தான் போறாங்க. ಯಾವಾಗಲೂ ಆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಹತ್ರನೇ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு சொன்னா, ಇನ್ನು ನಿಮಗೆ ವಿವರವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ, ஒரு லாயர் கிட்ட போறீங்க, ಒಬ್ಬ ಲಾಯರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀರಾ, உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்றீங்க, ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳ್ತೀರಾ. ಅವರು மாசம் வருஷங்கள் கணக்கா இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ಅವರು ತಿಂಗಳುಗಳು ವರ್ಷಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. என்ன செய்வீங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? தொடர்ந்து அவர்கிட்டயே போய் உங்களுடைய காரியங்களுக்காக நிக்கிறீங்களா, இல்ல அடுத்தவங்க கிட்ட போறீங்களா? ಎಡಬಿಡದಾಗಿ ಹೋಗಿ ಆ ಲಾಯರ್ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಂತೀರಾ, ಇಲ್ಲ ಬೇರೆ ಲಾಯರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀರಾ? வேற எவ்வளவு பேர் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்றீங்க? வேற லாயரை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் போறேன்னு சொல்றீங்க? யாருமே இல்லையா?
இது உலகத்தினுடைய காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். ಇದು ಲೋಕದ ಕಾರ್ಯ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு, ಅದರ ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ಆವಿக்குரிய விடுதலைக்கு, ಆತ್ಮಿಕವಾದ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ நோ சப்ஸ்டிட்யூட், ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவர் ஒருவரே, ಅವರೊಬ್ಬರು அவர் ಮಾತ್ರ. ஒருவரே. ಅವರೊಬ್ಬರು அவரால் அன்று வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, ಅವರಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தீர்வு கொடுக்க முடியாது, ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ, தீர்வு செய்ய முடியாது, ತೀರ್ಪು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ, விடுதலை தர முடியாது. ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. சோ நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் தேவச்சனமே. ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತರು, அவர் ஜீவனுள்ளவர், ಅವರು ಜೀವ ಉಳ್ಳವರು, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ಅವರು ಇಂದು ಎಂದೆಂದು ಸದಾಕಾಲ ಬದಲಾಗದಿರುವಂತ ದೇವರು. அதனால அவருடைய சமூகத்துல நாம் போய் காத்திருக்கும் போது, ಅದರಿಂದ ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಕಾದಿರುವಾಗ நிச்சயமாக நமக்கு அவர் நியாயம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அப்படியே 6-7 வசனங்களை படிங்கம்மா. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை சிந்தித்து பாருங்கள், சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல, ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ நம்ம என்ன செய்யலாம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம், ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡ್ಕೊಂತಾನೆ ಇರಬಹುದು, ஜெபித்துக்கொண்டே இருக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರಬಹುದು. ஆனா ஆண்டவர் நம்மள என்ன சைலண்டா கண்டு காணாத மாதிரி ஒருவேளை இருக்கலாம். ಅದು ದೇವರು ನೋಡದಾಗಿರಬಹುದು. சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை கேட்கும்போது அப்படிதான் நம்ம செய்வோம், அப்படிதானே? ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೇಳುವಾಗ ನಾವು ಅದು ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅದೇ ತರ ಮಾಡ್ತೀವಿ. கேட்டு கேட்காத மாதிரி என்ன செய்வோம்? ಕೇಳ್ದಂಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? போயிடுவோம், ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி தர மாட்டோம்ல. அது நம்ம ಮಕ್ಕಳು ನಾವು அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம என்ன செய்வோம்? ಅವ್ರು ಏನ್ ಕೇಳಿದ್ರು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? கண்டிப்பாக அந்த நாள் இல்லைன்னா இன்னொரு நாளை நம்ம வாங்கி தரப்போம். ಆ ದಿನವಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ದಿನ ನಾವು ಇಸ್ಕೊಡ್ತೀವಿ. அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ಅದೇ அவர் தாமதித்தாலும் நிச்சயமாக என்ன செய்வாரா? ತಡೆ ಮಾಡಿದ್ರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸ್ತಾರೆ. நமக்கு விடுதலை அவர் தர வல்லவர், ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದಕ್ಕೆ நம்மை சுகமாக்க அவர் வல்லவர், ನಮಗೆ ಸುಖಪಡಿಸೋದಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಳ್ಳವರು. எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು, ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை கைவிடல. ದೇವರು ಮಾತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ದೇವರು அதனால தான் நீங்கள் இன்னும் ஜீவனோடு கூட இந்த இடத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கீங்க. ನೀವು ಇನ್ನೂ ಜೀವ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ. உங்களுடைய குடும்பம் உங்களை வெறுத்து விட்டது, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ನಿಮ್ಮನ್ನು ಅಸಹಿಸಿಕೊಂಡಿರಬಹುದು, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை துரத்தி விட்டார்கள், ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಓಡಿಸಿರಬಹುದು. இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது தேவச்சனமே. ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವಜನರೇ, அந்த கிருபை உங்களை இன்னும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறது தேவச்சனமே. ಆ ಕೃಪೆಯ ಜೀವಿಸುತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದೆ. அவர் உங்களுக்கு அந்த கிருபை காட்டவில்லை என்று சொன்னால், ಅವರು ಆ ಕೃಪೆ ನಿಮಗೆ ತೋರಿಸಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அழிந்து போயிருப்பீங்க, ನೀವು ಹಳದು ಹೋಗ್ತಿದ್ರಿ, அழிந்து போயிருப்பீங்க, ಹಳದು ಹೋಗ್ತಿದ್ರಿ. நீங்க நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸಬಹುದು இது எப்படி நடந்தது? ಹೇಗೆ ನಡೀತು? நிறைய நேரங்களில ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ தற்கொலைக்கு நேராக சென்று ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗಿ விஷயத்தை ತಗೊಂಡು பாட்டில வந்து கையில வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் ಬಾಟ್ಲನ್ನ ಕೈಲಿಟ್ಕೊಂಡ ಸಮಯದಲ್ಲೂ ஆண்டவர் அவர்களுக்கு மீண்டுமாக அதிலிருந்து விடுவித்த நாட்கள் இருக்கிறது தேவச்சனமே. ದೇವರು ಆ ಸಮಯದಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸಮಯ ಉಂಟು. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ಅದನ್ನು ನೀವು ಕೇಳಿರಬಹುದು, சாட்சிகளாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ಸಾಕ್ಷಿಗಳಿಂದ ನೀವು ಕೇಳಿರಬಹುದು. நம்ம ಆண்டவர், ನಮ್ಮ ದೇವರು ஒருவரு கெட்டு போவது அவருடைய சித்தமல்ல தேவச்சனமே. ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗೋದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ, அது அவருடைய வார்த்தையில சொல்கிறார். ಅದೇ ಅವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஒருவரு கெட்டு போவது என்னுடைய சித்தமல்ல என்று. ಕೆಟ್ಟು ಹೋಗೋದು ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ. எல்லாரும் என்ன செய்யணுமா? ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡಬೇಕು? மெய்யான ரட்சிப்பு அடைய வேண்டும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அதனால்தான் அவருடைய வருகை இன்னி தாமதமா இருக்கிறது. ಅದರಿಂದಲೇ ಅವರ ಬರವಣಿಗೆ ಇನ್ನೂ ತಾಮಸವಾಗ್ತಿದೆ. நிறைய பேர் அதான் கேள்வி கேட்பாங்க, ತುಂಬಾ ಜನ 2000 வருஷத்துல இருந்து இதே பாடம் தானே வேற இல்லையான்ட்டு. ಎಲ್ಲಾ ವರ್ಷಗಳಿಂದ ಇದೇ ಪಾಠನ ಬೇರೆ ಏನಿಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ, அப்படிதானே? ಹಾಗೆ ಅಲ್ಲವೇ? சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, ಹಾಗೆ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அவர் வந்ததே இல்லையான்ட்டு. ಇದೇ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಆದ್ರೆ ಅವ್ರು ಬಂದಿದ್ದಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. நிச்சயமாக அவர் வருவார், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. ஏனென்று சொன்னால், ಯಾಕಂದ್ರೆ இன்னும் அவருடைய மந்தையில சேரக்கூடிய ஆடுகள் நிறைய இருக்கிறது தேவச்சனமே.
ಇನ್ನು ಅವ್ರ ಗುಂಪಲ್ಲಿ ಸೇರಿಬೇಕಾದಂತ ಕುರಿಗಳು ತುಂಬಾ ಇವೆ. அதனால்தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ತಾಮಸವಾಗಿ ஆனா நிச்சயமாக அவர் வருவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ಅದ್ರಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ஆனா அது எப்பொழுது யாருக்குமே தெரியாது. ಅದ್ರ ಯಾವಾಗ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಿಗೂ வேத வசனத்துல அதான் எழுதப்பட்டிருக்கிறது. ಅದೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய வருகை திருடனை போல இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಬರವಣಿಗೆ ಕಳ್ಳನಂತೆ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. திருடன் வீட்டுக்கு திருடுக்கு வரும்போது சொல்லிட்டு வரானா டேட் நாள் டைம் எல்லாமே இல்ல. அப்ப அவருடைய வருகையும் அதே போலதான் இருக்கும். ಅವರ ಬರವಣಿಗೆ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ಆಯತ್ತವಾಗಿರಬೇಕು. ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ಆಯತ್ತ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ಆಯತ್ತ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ இடை விடாமல் அவரோடு கூட நம்முடைய கனெக்ஷன் இருக்கணும். ಎಡಬಿಡದಾಗಿ ಅವರೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಕಲೆಕ್ಷನ್ ಇರಬೇಕು. இடை விடாமல் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ಎಡಬಿಡದಾಗ ನಾವು ಅವರೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? பேசிக்கொண்டிருக்கணும், ಮಾತಾಡ್ತಿರಬೇಕು. சிஸ்டர் சொன்னாங்க அழகான ஒரு சாட்சி. ಸಿಸ್ಟರ್ ಹೇಳಿದ ಒಂದು ಸುಂದರವಾದ ಸಾಕ್ಷಿ. அது எவ்வளவு பேருக்கு உங்களுடைய மனசை தொட்டதா எனக்கு தெரியல. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಅದು ಅಂಟುಕೊಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அது எனக்கு என்னுடைய பழைய காரியங்கள் மீண்டுமாக நினைவு கூட்டப்பட்டது. ನನಗೆ ನನ್ನ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತೊಮ್ಮೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬಂತು. மரண படிக்கல இருக்கும்போது கூட ಮರಣದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕೂಡ ஆண்டவரே உம் சித்தம் இருந்தால் இந்த ஜீவனை நீ எடுத்துக்கொள்ளும். ದೇವರೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವಿರುವುದಾದ್ರೆ ಈ ಜೀವನ ತಗೋ. நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். ನಾನು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೆ. ஏனென்று சொன்னால் ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ அவர் என்னை அழைத்தவர், ಅವರು ನನ್ನ ಕರೆದವರು, என்னை அவருடைய வேலைக்காக அழைத்தவர், ಅವ್ರ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದವರು, அவருடைய வேலைக்காக என்னை தெரிந்து கொண்டவர், ಅವ್ರ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಬೇರೆ ಮಾಡಿದವರು, என்னை கொண்டு அந்த முழுமையை அடைவதற்கு முன்பதாக ಅದನ್ನ ನನ್ನ ಇಟ್ಟು ಅದನ್ನು ಮುಗಿಸೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೆ என்னுடைய ஜீவனை அவர் எடுக்க மாட்டார். ನನ್ನ ಜೀವವು ಅವರು ತೆಗೆಯೋದಿಲ್ಲ. அந்த மனதுறுதி இன்னைக்கு இப்போது கூட எனக்கு இருக்கிறது. ಮನಸ್ಸಿನ ಈಗಲೂ ನನಗೆ ಯಾವಾಗಲೂ ಇದೆ. ஏனென்று சொன்னால் ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ பல முறை நான் அந்த மரண பள்ளத்தாக்குக்கு கடந்து சென்று வந்தவன். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಮರಣದ ಹಾದಿಗೆ ಹೋಗಿ ಬಂದವನು. அந்த அளவுக்கு என்னுடைய உடலில் வியாதி. ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗ இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ಆದರೂ ದೇವರು ನನ್ನ ಜೀವ ಸಹಿತ அந்த ஒரு நேரத்தில் என்னுடைய ஜெபம் அதுதான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೇ, உம்முடைய சித்தம் இருந்தால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள. ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಇರುವುದಾದ್ರೆ ನನ್ನ ಜೀವನ ತಗೋ. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ, என்னை அழைத்த அந்த காரியங்கள் முழுமையை அடைந்திருந்தால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள. ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ನೇಮಿಸಿರುವಂತ ನಿಯೋಗವು ತುಂಬಾ ಆಗೋಗಿದ್ದು ಅದಾದರೆ ನೀನು ನನ್ನ ಎತ್ತುಕೋ. அப்போ தொடர்ந்து நம்ம அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது, ನಾವು ಎಡಬಿಡದಾಗ ಅವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ அவர் நம் அனைத்து காரியங்களையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவர். அவர் நம்ம எல்லா ಕಾರ್ಯಗಳು ಅದರ எந்த மாற்றமும் கிடையாது. ಇಲ್ಲ. இன்னொரு பகுதியை நம்ம வாசித்து ಇನ್ನೊಂದು ಭಾಗವನ್ನು ನಾವು ಓದಿ நாம் முடித்துக்கொள்ளலாம். ನಾವು ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. 1 ರಾಜಾக்கள் 1ನೇ ಅರಸುಗಳು 18வது அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯ 41 இருந்து 45வது வசனம் வரை. 41 ರಿಂದ 45 பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பானம் பண்ணும், பெரும் மழை நீர்ச்சல் கேட்கிறது என்றார். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தின் மேலேறி தரையிலே பணிந்து தன் முழங்காலின் மேல் படும் போது தன் முகம் தன் முழங்காலில் படும் வரைக்கும் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீர் போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரை போய் பார். 7ஆம் தரை இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி வா என்று. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும்
கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலேறி ಇಸ್ರೇಲಿಗೆ போனான். போதும் சார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೋ, ದೊಡ್ಡ ಮಳೆ ಶಬ್ದವು ಕೇಳಿಸುತ್ತದೆ ಅಂದನು. ಆಹಾಬನು ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಹೋದಾಗ ಎಲಿಯನು ಕರ್ಮೇಲಿನ ತುದಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ನೆಲದ ಮೇಲೆ ಬಿದ್ದುಕೊಂಡು ಮೊಣಕಾಲಿನ ಮೇಲೆ ತಲೆಯನ್ನಿಟ್ಟನು. ಅವನು ತನ್ನ ಸೇವಕನಿಗೆ, ನೀನು ಮೇಲೆ ಹೋಗಿ ಸಮುದ್ರದ ಕಡೆ ನೋಡು ಎಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ಸೇವಕನು ಹೋಗಿ ನೋಡಿ ಬಂದು, ಏನು ತೋರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹೀಗೆ ಅವನನ್ನು 7 ಸಾರಿ ಕಳುಹಿಸಿದನು. 7ನೆಯ ಸಾರಿ ಸೇವಕನು ಅಂಗೈಯಷ್ಟು ಚಿಕ್ಕದಾದ ಮೋಡವು ಸಮುದ್ರದಿಂದ ಏರು ಬರುತ್ತಲಿದೆ ಎಂದು ತಿಳಿಸಿದನು. ಆಗ ಎಲಿಯನು ಅವನಿಗೆ, ನೀನು ಹೋಗಿ ಆಹಾಬನಿಗೆ ಬೇಗನೆ ರಥವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಂಡು ಮಳೆಯೇ ನಿನ್ನನ್ನು ತಡೆಯದಂತೆ ಬೆಟ್ಟವನ್ನಿಳಿದು ಹೋಗು ಎಂದು ಹೇಳೊಂದನು. ತುಸು ಹೊತ್ತಿನಲ್ಲಿಯೇ ಆಕಾಶವು ಮೋಡ ಗಾಳಿಗಳಿಂದ ಕಪ್ಪಾಗಿ ದೊಡ್ಡ ಮಳೆಯು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ಆಹಾಬನು ರಹದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು இஸ்ரேலுக்கு ಹೋದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நீங்க 17வது அதிகாரத்துல முதல் வசனத்துல அந்த வசனம் மட்டும் படிங்கம்மா. 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಓದಿ. ஏலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்து அங்க கட்டளையிடுறாரு. மீண்டுமாக ಮತ್ತೆ நான் சொல்ற வரைக்கும், ನಾನು ಹೇಳೋ ತನಕ மழையும் பெய்யாது, ಮಳೆಯೂ ಬರೋದಿಲ್ಲ, பனியும் பெய்யாது, ಇಬ್ಬರಿನೂ ಬರೋದಿಲ್ಲ. என்ன செய்யறாரு? அவரு தேவனுடைய நாமத்துல கட்டளையிடுறாரு. ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾರೆ. அதே போலதான் ಅದರಂತೆಯೇ அந்த தேசத்துல ಆ ದೇಶದಲ್ಲಿ 3 வருஷம் என்ன இல்ல, 3 ವರ್ಷ ಏನಿಲ್ಲ, மழை இல்ல, ಮಳೆ ಇಲ್ಲ, பஞ்சம், ಬರಗಾಲ, பஞ்சம், ಬರಗಾಲ, பட்டினி, ಉಪವಾಸ, ಹಸುವು. சோ இந்த சூழ்நிலையில தான் ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ மீண்டுமாக ஆண்டவர் ಮತ್ತೆ ದೇವರು எலியாவோடு கூட பேசுறாரு. ಏಲಿಯನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. நீ ஆகாபுக்கு போய் சொல்லு, ನೀನು ಅಹಾಬ್ಗೆ ಹೋಗಿ ಹೇಳು, மழை வரப்போகுது. ಮಳೆ ಬರುತ್ತೆ. அதுதான் நம்ம படிச்ச அந்த வார்த்தையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ಅದೇ ನಾವು ಓದುವಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ எனக்கு என்ன கேக்குது? ನಾನು ಏನು ಕೇಳ್ತೀನಿ? மழையின் பெருவெள்ள சத்தம் கேட்கப்படுகிறதுன்னு சொன்னேன். ಒಂದು ದೊಡ್ಡ ಮಳೆಯ ಶಬ್ದವು ಕೇಳ್ತಿದೆ. அதனால நீ என்ன செய்ய? ಅದನ್ನ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? உடனே இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பு. ಕೂಡಲೇ ಈ ಜಾಗದಿಂದ ಎದ್ದು ಹೊರಡು. எந்த ராஜாவுக்கு சொல்றாரோ மழை வராதுன்ட்டு, ಯಾವ ರಾಜನಿಗೆ ಹೇಳ್ತಾರೋ ಮಳೆ ಬರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, அதே ராஜாவுக்கு மீண்டுமாக அவர் சொல்றாரு. ಅದೇ ರಾಜನಿಗೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? நீ இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா கிளம்பு, ಈ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇಗ ಓಡು. பெரு வெள்ளத்தின் சத்தம் எனக்கு கேக்குதுன்றார். ದೊಡ್ಡ ಮಳೆ ಶಬ್ದ ನನಗೆ ಕೇಳ್ತಿದೆ. ஆம் தேவச்சனமே, ಅದು ದೇವ ಜನರೇ, இங்க பாத்தீங்களா, இவர் 7 வாட்டி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புறாரு. 7 வாட்டி இந்த வேலைக்காரனை ಅನುಪ್ರಾರ್. ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು 7 ಸತಿ ಈ ಕೆಲಸಗಾರನ ಕಳಿಸಿದ್ರೆ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಬಾ ಎಂಬುದಾಗಿ. கடலை பார்க்கிறதுக்கு, ಸಮುದ್ರ ನೋಡ್ಕೊಂಬಾ. ஆனா இந்த மனுஷன், ಆದರೆ ಈ ಮನುಷ್ಯನು கொஞ்சம் கூட சோர்ல,
7 வாட்டியும் போயிட்டு வராரு. ಸ್ವಲ್ಪನೂ ಸೋತೋಗ್ಲಿ 7 ಸತಿನೂ ಹೋದ. முதல் போயிட்டு வராரு. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೋಗಿ ಬರ್ತಿದ್ದಾನೆ. அவர் சொல்லக்கூடிய காரியம், ಅವನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು எதுவுமே ಯಾವುದು தெரியல, ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ, எதுவுமே தெரியல, ಯಾವುದು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. தொடர்ந்து அது அப்படியே என்ன செய்றாரு, நீ மறுபடியும் 7 வாட்டி போயிட்டு வான்னு சொல்றாரு. ಮತ್ತೆ ಹೇಳಿ 7 ಸತಿ ಹೋಗಿ ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா இவர் மறுபடியும் வந்து என்ன செய்யக்கூடாது, அவருக்கு ಮತ್ತೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡಿ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರ್ದು. நிறைய நேரங்களில் நம்ம அதான் சொல்றோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜெபித்துட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ದೇವರೇ ನಾನು ಅಷ್ಟು ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே ஆண்டவரே, ನನಗೇನು ನಡೆದಿಲ್ಲ, எப்பதான் இது நடக்க போகுது ஆண்டவரே, ಯಾವಾಗ ಇದು ನಡೆಯುತ್ತೆ, எப்ப எனக்கு இந்த விடுதலை, ಯಾವಾಗ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ, அப்படிதானே? ಹಾಗೆ ಅಲ್ವೇ? அதனால மீண்டும் மீண்டும் வந்து அவன் கேட்க கூடாதுன்னு தான் இவர் சொல்லி அனுப்புறாரு, நீ 7 வாட்டி போயிட்டு வான்ட்டு. அவன் ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬಂದು ಕೇಳಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. 7 ಸತಿ ಹೋಗಿ ಬಾ. 7வது தடவை வரும்போது சொல்றாரு, 7ನೇ ಸತಿ ಬರುವಾಗ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு ಒಂದೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅಂಗೈಯಷ್ಟು மேகம் எழும்புகிறதுன்னு சொல்றாரு. ಮೇಘ ಎದ್ದಿದೆ, எழும்புகிறதுன்னு சொல்றாரு, ಎದ್ದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. உடனே மீண்டுமாக சொல்லி அனுப்புறாரு, ಕೂಡಲೇ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஆகாபு இந்த மழையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ಆಹಾಬನು ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಳ್ಳದಾಗೆ அவனை உடனே என்ன செய்ய, ரதத்தை எடுத்துட்டு கீழே போக சொல்றாரு. ಕೂಡಲೇ ರಥವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಕೇಳು, கீழே போக சொல்றாரு. ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಕೇಳು. ஆனா இந்த வேலைக்காரர் வந்து ಆದ್ರೆ ಕೆಲಸಗಾರನ ಬಂದು ஒரு 2 வாட்டி அல்லது 3 வாட்டி போயிட்டு வந்து 2 ಸತಿ 3 ಸತಿ ಓಡ್ ಬಂದು, என்னையா நீங்க இந்த வேலை கொடுக்குறீங்களே, ಏನಯ್ಯ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಕೊಡ್ತೀರಿ, அங்க போய் பார்த்தா எதுவுமே இல்ல, ಅಲ್ಲೋಗಿ ನೋಡುವಾಗ ಏನೇ ಇಲ್ಲ, எதுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு ಯಾವದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀಯ? எந்த கேள்வியும் ಯಾವ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯೂ கேட்கல. ಕೇಳಲಿಲ್ಲ. கேட்டாரா? ಕೇಳಿದ್ರ? 7 தடவை போன்னு சொல்றாரு, 7 ಸತಿ ಹೋಗೆಂಬುದಾಗಿ 7 தடவையும் அவர் என்ன செய்யறாரு, போறாரு. 7 ಸತಿ ಕೂಡ ಹೋಗ್ತಾನೆ. அதே போலதான் தேவ சமூகத்துக்கு ಅದೇ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும், ಎಡಬಿಡದಾಗ ಏನು ಮಾಡಬೇಕು? போயிட்டே இருக்கணும், ಹೋಗ್ತಾನೆ ಇರಬೇಕು. இடைவிடாமல் போயிட்டு இருக்கணும், ಎಡಬಿಡದಾಗ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು, இடைவிடாமல் ஜெபிக்கணும். ಎಡಬಿಡದಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அப்பதான் தேவன் தரக்கூடிய அந்த நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ அப்பதான் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ಅವಾಗಲೇ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவருடைய சமூகத்துல வேத வசனம் சொல்லப்படுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತಿದೆ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று. ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೊಂದಿಕೊಂತಾರೆ. எங்க? ಎಲ್ಲಿ? தேவனுடைய சமூகத்துல, ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ. மனுஷனோட சமூகத்துல இல்ல, ಮನುಷ್ಯರ ಸಮೂಹದಲ್ಲ. மனுஷன சமூகத்துல நம்ம கேட்பது, ಮನುಷ್ಯರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋದು கிடைக்கும், ஒருவேளை ಸಿಗತ್ತೆ, ಒಂದು ವೇಳೆ கிடைக்காம போலா, ಸಿಗದೆ ಕೂಡ ಹೋಗಬಹುದು. ஆனா அது நிரந்தரமானது கிடையாது தேவச்சனமே, ನಿರಂತರವಾದದಲ್ಲ, அது நிரந்தரமானது கிடையாது, ನಿರಂತರವಾದಲ್ಲ. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறது, ಆ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ அது யாரும் என்ன செய்ய முடியாது, ಅದನ್ನ ಯಾರು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, திருட முடியாது, ಕಳ್ತನ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, எடுத்துக்கொள்ள முடியாது, ಎತ್ಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அது நமக்கென்று கொடுக்கப்பட்டது, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அது நம்ம பயன்படுத்தும்படிக்கு தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்டது. ದೇವ್ರು ನಾವು ಉಪಯೋಗಿಸಕ ದೇವ್ರು ನಮಗೋಸ್ಕರ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது வேற யாருக்கும் எடுத்து கொடுக்க மாட்டார், ಅದು ದೇವ್ರು ಯಾರಿಗೂ ಎತ್ತು ಕೊಡೋದಿಲ್ಲ, யாருக்கும் கொடுக்க மாட்டார், ಯಾರಿಗೂ ಕೊಡೋದಿಲ್ಲ. ஆம் தேவச்சனமே, ಹೌದು தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரும். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟೋದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. ஆனா அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ಆದ್ರೆ ಅದ್ರೂ ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? பொறுமையாக தேவ சமூகத்துல காத்துருங்க. ತಾಳ್ಮೆಯ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ நீதி உள்ள நியாயாதிபதி, ನೀತಿಯುಳ್ಳ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் வல்லவர். ನಿಶ್ಚಯವಾಗಿ அது எந்த காரியத்துக்கு நீங்க காத்திருந்தாலும் சரி, ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದಿದ್ರು ಸರಿ, அந்த காரியங்களை குறித்து ಆ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் வல்லவர். தேவச்சனமே, ದೇವರು ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವ್ರ ಶಕ್ತಿ. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா? ಒಂದು ವೇಳೆ ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. எவ்வளவு நாள் நீ ஜெபித்து இருக்கணும், ಎಷ್ಟು ದಿನ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, எவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருக்கணும், ಎಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಕಾದಿರಬೇಕು. ஒருவேளை அப்படி கேள்வி கேட்கறீங்களா? ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಇದೆಯಾ? கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರೋರು புது பலனடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ கழுகுகளுக்கு போல சட்டைகளை அழித்து பறப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, ಚಾಚಿಕೊಂಡು ಹಾರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ದೇವ ಜನರೇ, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರುವಾಗ மெய்யாக அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ಬಿಡುಗಡೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. மெய்யாக அந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ಬಿಡುಗಡೆ ನಮಗೆ ಹುಡುಕಿ ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಬರುತ್ತೆ. ஆனா நம்ம காத்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ಅದು ನಾವು ಕಾದಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார்? ಸೋತು ಹೋಗದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ இந்த ரெண்டு காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ಎರಡು ಕಾರ್ಯವಾಗಿ ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ? இன்று நம்முடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது? ಇವತ್ತು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗಿದಾವೆ? ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் ஜெபித்து, ಒಂದು ದಿವಸ, 2 ದಿವಸ, ಒಂದು ವಾರ, 2 ವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ
நாம் சோர்ந்து போயிருக்கிறோம்ல, ಸೋತು ಹೋಗಿದ್ದೇವಾ? ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இதுக்கு மேல இந்த ஜபமே வேண்டான்ட்டு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? உங்களுக்காக தான் இந்த வார்த்தைகள், ನಿಮಗೋಸ್ಕರ ಈ ಮಾತುಗಳು, உங்களுக்காக தான் இந்த வார்த்தைகள். ನಿಮಗೋಸ್ಕರ ಈ ಮಾತುಗಳು. கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? கேள்வி கேட்டுக்கொண்டு ಈ இருக்கிறீங்களா? ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? எப்போ எனக்கு விடுதலை? ಯಾವಾಗ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ? எப்போ எனக்கு இந்த ஆசீர்வாதம்? ಯಾವಾಗ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ? எப்போ எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை? ಯಾವಾಗ ಈ ನೋವು ನನಗೆ ಬಿಡುಗಡೆ? எப்போ என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதிக்கப்படும்? ಯಾವಾಗ ನನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೆ? நிச்சயம்